டாக்டர்ஸ் எலும்ப சொன்னேன். இருக்கிறாங்களா? இல்ல. எதிர்காலத்தில் வரப்போகிற டாக்டராக கேட்குறீங்க, அப்படியே சொல்லுங்க. நான் இங்க கேட்டது உதாரணமாக, நான் உங்களுக்கு என்ன ஏன் கேட்டதுக்கு நான் உங்களுக்கு பின்னால பதில் தரேன். நாங்கள் உதாரணமாக பார்க்கிறோம், எங்களுடைய வீட்டுகளில் தளபாடங்கள் இருக்கிறது. என்ன தளபாடம் என்று சொன்னால் மேசை இருக்கிறது, டைனிங் டேபிள் இருக்கிறது, பெட் இருக்கிறது, அதே போல சேர்ஸ் இருக்கிறது, கவிச்சு, இந்த மாதிரி நிறைய நாங்கள் வச்சிருக்கிறோம். ஆனா இதெல்லாம் எங்கேயோ ஒரு காட்டுல மரமாக இருந்தது, பிலா மரமாக அல்லது கருங்காலி மரமாக தேக்கு மரமாக இருந்தது தான் வெட்டி எடுத்துக்கொண்டு எங்களுக்கு அதை முரட்டுவையிலையோ அல்லது நல்ல ஒரு பாஸ்கெட்டை கொடுத்து என்ன செஞ்சா அவன் ஐடியால பட்டுது இது மரம், இந்த மரத்தை என்ன செய்யலாம் என்பது அவன் தீர்மானிச்சு அவனுடைய சிந்தனையில அவன் அழகான முறையில் அதை ஒரு டைனிங் டேபிளாக அல்லது ஒரு சேராக, அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரு நல்ல கதிரை மேசையாக, அதே போல பல்வேறு விதமான கேபினட், இந்த மாதிரி டிசைன்கள் எல்லாம் போட்டு அழகான முறையில் ஏற்படுத்தினான். நாங்க போய் பார்க்கிறோம், கடையில மனதை கவரக்கூடியதாக இருக்கின்றது, அழகாக இருக்கின்றது. எவ்வளவுதான் விலை என்றாலும் பரவாயில்லை, காசை கொடுத்து வாங்கிட்டு எங்களோட வீட்டுல முன்னால வச்சு அழகுபடுத்தி பார்க்கிறோம். யாருக்கிட்டையாவது சொன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய கேபினட்டை பார்த்து இது பிலாமரம் என்று சொன்னா யாராவது ஏற்றுக்கொள்வாங்களா? இது ஒரு பிலாமரம் என்று சொன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, தலை இல்லைன்னு சொல்லுவாங்க. இவ்வளவு பெரிய கேபினட்டை பற்றி பிலாமரம் என்றானேன்னு சொல்லி, இல்ல தேக்கு மரம் என்றான்னு சொல்லி. அது ஆரம்பம் அதனுடைய எங்க மரமாகத்தான் இருந்தது. அது யார்கிட்ட கையில கிடைச்சது, அவன் அதை என்ன செய்தான், அவனுக்கு அந்த அறிவு எங்களை கிடைச்சது, அந்த அறிவை வச்சு அவன் எப்படி பயன்படுத்தி அதை அழகான முறையில் ஒரு தளபாடமாக மாற்றினான் என்பதை நாங்கள் அந்த இடையில் உள்ள விஷயங்களை மறக்கிறோம். இப்ப நீங்கெல்லாம் இங்க படிக்கிறதுக்காக மாணவர்களாக வந்திருக்கிறீர்கள். இன்னும் 10 வருடம் போற நேரம் நீங்கெல்லாம் யாராக இருக்க வேணும்? உங்களோட நோக்கம், உங்களோட இலட்சணை, உங்களோட குறிக்கோள் என்னவாக இருக்க வேணும்? நான் ஆரம்பத்தில் கேட்டேன் உங்கள்கிட்ட 10 டாக்டர் செல்முகம்னு சொல்லி. அப்ப நாங்க வந்திருக்கிறோம் என்னத்துக்கு? படிக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். எங்கள் அடைவு மட்டத்தை நாங்க மேம்படுத்தி கொண்டு நாங்க உயர்தரத்துக்கு போக வேணும். அதுக்கு பிறகு நாங்க கலாசாலை, வாசிக சாலை போக வேணும், போய் படிக்க வேணும். நான் ஒரு டாக்டராக, இன்ஜினியராக வர வேண்டும் என்ற அந்த எண்ணம் எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறது. அந்த எண்ணம் உள்ளத்தில் இருந்திருந்தேன்னு சொன்னால், உங்களுடைய எதிர்கால குறிக்கோள் உங்களுடைய மனசுல இருக்குன்னு சொன்னால், நான் டாக்டராக வர வேண்டும் என்று சொன்னா இப்ப நீங்க எழும்பி இருக்க வேணும். நான் கேட்டதான், எனக்கிட்டே தன்னம்பிக்கை இல்லை. நான் படிக்க வந்திருக்கிறேன், நான் என்னவா போறேன்னு சொல்லி எனக்கே தெரியாது. குறிக்கோள் இல்லாம நாங்க படிக்கிறதுல அர்த்தம் இல்லை. நாங்க ஒரு குறிக்கோள் அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய வழியை நாங்க அமைத்துக் கொள்ள வேணும். அந்த வழியை அமைத்துக் கொள்வதற்காகத்தான் இந்த உங்களுக்கு சந்தர்ப்பம் தரப்பட்டிருக்கின்றது. ஆகவே நாங்க விளங்கிக் கொள்ள வேணும், என்னில திறமை இருக்கின்றது, அந்த திறமையை எனக்கு வெளிக்கொண்டு வர முடியும். அந்த வெளிக்கொண்டு மூலமாக நான் எதிர்காலத்தில் இன்னாராக வருவேன், ஒரு டாக்டராக வருவேன், ஒரு இன்ஜினியராக வருவேன், ஒரு டீச்சராக வருவேன். இந்த மாதிரியாக எங்களுடைய உள்ளத்தில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும். அந்த எதிர்பார்ப்போட தான் நாங்கள் இன்றைக்கு இங்க வந்து உட்கார்ந்து இருக்க வேணும். அந்த எதிர்பார்ப்பு இல்லைன்னு சொன்னா நாங்க இனிமேலாவது நாங்க வளர்த்துக் கொள்ள வேணும். இப்ப டாக்டர் செல்முகம்னு சொன்னா இப்ப எல்லாரும் எழுப்புவாங்க. நம்பிக்கை வர வேணும். நான் இப்ப ஒரு மாணவன், நான் இன்னும் ஓலெவலே பாஸ் ஆகல, நான் எப்படி டாக்டர் ஆகுறது? என்ன அங்க காட்டுல மரமாக இருந்ததான் கொண்டு வந்து அழகான தளபாடமா மாற்றினது. அப்ப நீங்க இப்ப மரங்கள் போல இருக்கிறீங்க. உங்களை இன்னும் புடம் போட்டு எடுக்க வேணும். உங்களுக்கு இன்னும் நான் அதுக்காகத்தான் நாங்க இந்த கிளாஸ் ஏற்பாடு பண்ணி இருக்கிறோம். அப்ப நாங்க இதை விளங்கிக் கொள்ள வேணும். முதலாவதாக வந்திருக்கக்கூடிய மாணவர்களாகிய எங்களிடத்துல தன்னம்பிக்கை வர வேணும். அந்த தன்னம்பிக்கையை நாங்க ஏற்படுத்திக் கொள்வதாக இருந்தால் நாங்க படிக்க வேணும். இப்ப உங்களுக்காக வேண்டி பெரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. பெரிய பணம் இதுக்கு செலவழிக்கப்படுகின்றது. யாருக்கிட்ட இருந்தும் இதுக்கு பணம், இது சொந்த பணத்தை செலவு செய்கின்றார்கள். அதுக்கு வாலிபர்கள் முன் வந்திருக்கின்றார்கள். முஸ்லிம் கல்வியினுடைய எழுச்சி, முஸ்லிம் சமூகத்தினுடைய கல்வியினுடைய எழுச்சி வர வேண்டும் என்றதுக்காக வேண்டி, அந்த எழுச்சியை ஏற்படுத்துவதற்காக வேண்டி தானாக வந்து சுயமாக எந்த விதமான சம்பளமும் இல்லாமல் இங்கே வந்து சமூகத்துக்காக வேண்டி செயல்படுத்துவதற்காக வேண்டி இங்கே ஒரு கூட்டம் தயாராகி இருக்கின்றது. பேப்பர்ல பேரை போட்டுக் கொள்றதுக்காகவோ டிவியில படத்தை போட்டுக் கொள்றதுக்காக அல்ல. எங்கட சமூகத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய் என்னது, அந்த நோய்க்குரிய மருந்து எங்க இருக்குது, அந்த மருந்தை கண்டுபிடிச்சு பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்றதுக்காகத்தான் இவர்கள் முன் வந்திருக்கிறார்கள். இதை நாங்க பயன்படுத்திக் கொள்ள வேணும். இதை சரியாக நாங்க பயன்படுத்தி கொள்ளவில்லை என்று சொன்னா இன்னும் ஒரு 25 வருட காலம் போனாலும் கூட எங்களுக்கு கொழும்புல மட்டுமல்ல இலங்கையிலேயும் எங்களுக்கு தலை நிமிர்ந்து வாழ முடியாத ஒரு சூழல் உருவாகும். இப்ப அது உருவாகி கொண்டுதான் இருக்கின்றது. இப்ப எங்களுடைய சமூகம் உணருது,
நாங்க எங்களுடைய வீழ்ச்சிக்கு என்ன காரணம்? எங்களுடைய பிசினஸ் எல்லாம் பறிபோக என்ன காரணம்? எங்கள்கிட்ட கல்வி இல்ல. எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்க பணக்காரன்னு சொன்ன மாதிரி பணத்தை கொடுத்து பணத்தின் அடிப்படையில் வளர்த்து பழகிட்டோம். அறிவை கொடுக்கல. பிசினஸ் எப்படி கொண்டு போறதுன்னு தெரியாது. அதனால வாப்பா செஞ்ச பிசினஸ், வாப்பா பல்வேறு விதமான அறிவை கற்றுக்கொண்டுதான் பிசினஸ் செஞ்சாரு. மகனுக்கு அந்த அறிவு இல்ல. மகன் என்ன செய்யறாரு? வாப்பா சம்பாரிச்சு வச்சிருக்கிறாரு சொல்லி கண்ணை மூடிக்கொண்டு பிசினஸ் பண்ணாரு, செலவழிச்சாரு, கண்ட மாதிரி பார்க்கல. அதனால இன்னைக்கு லொஸ்ஸா போயிட்டுது. பெரிய பெரிய பிசினஸ்காரங்க எல்லாம் இன்றைக்கு பெரிய லொஸ்ல இருக்கிறாங்க. சொல்லிக்கொள்ள முடியாத அந்த பேங்க்ல லோன் எடுத்து இன்றைக்கு வீடு வாசல்களை வித்து நாட்டை விட்டு போனவங்களும் இருக்கிறாங்க. ஏன்? முஸ்லீம் சமூகம் என்று சொன்னால் அந்த காலத்தில் கொடி கட்டி பறந்த ஒரு சமூகம். எங்களுடைய பகுதியை பொறுத்தவரையில் மாணிக்க வியாபாரத்தில் முஸ்லீம்கள் தான் கொடி கட்டி பறந்தவர்கள். வேறுவல நலிமாஜியார் என்று சொன்னா அவர் தான் ஸ்ரீலங்கால முதலாவது மாணிக்க வியாபாரி, ஒன்னா நம்பர் பெரிய கோடீஸ்வரனாக இருந்தவர். இன்றைக்கு அந்த அளவுக்கு சொல்லிக் கொள்றதுக்கு இல்லை. இன்றைக்கு அந்த அளவுக்கு பெரிய வியாபாரிகள் எங்கள்கிட்ட இன்றைக்கு அடுத்தவங்க வந்துட்டாங்க. ஏன்? அவர்கள் கல்வியை கற்றார்கள். கல்வியின் மூலமாக வியாபாரத்தை கற்றார்கள். வியாபாரத்தை எப்படி கொண்டு போக வேண்டும் என்று அவர்கள் சரியாக சிந்தித்தார்கள். முஸ்லீம்கள் எப்படி கவுக்கலாம் என்பதையும் அவங்க படிச்சு கொண்டாங்க. ஏன்னா எங்க தான் எல்லாத்துக்கும் வழியை காட்டி கொடுக்கிறது, வழியை காட்டி கொடுத்துட்டு நாங்க கீழே போறது, அவங்க மேல ஒத்தி கொடுறது. இதுதான் எங்களுக்கு நடந்திருக்கு. ஆகவே இந்த நிலைமை எங்களிருந்து மாற வேண்டும் என்று சொன்னா நாங்கள் நிச்சயமாக நாங்கள் கல்வியுள்ள ஒரு சமுதாயமாக மாற வேண்டும். அந்த கல்வியுள்ள சமுதாயமாக மாறுவதற்காக வேண்டிய ஒரு ஆரம்ப நிகழ்வு தான் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே விசேஷமாக பெற்றார்களிடத்தில் முக்கியமாக நான் கேட்டுக்கொள்றேன்னு சொன்னா, உங்களுடைய பிள்ளைகளை நீங்க அனுப்புறீங்க. ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி டியூஷன் கிளாஸ்ல தான் நல்ல படிப்புன்னு நினைக்கிறவங்க நிற்கிறாங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க. டியூஷனுக்கு அனுப்பினா தான் அந்த சார் தான் ஃபேமஸ் ஆனவர், அந்த டீச்சர் தான் ஃபேமஸ். இந்த பிள்ளைகளை படிச்சு கொடுக்கறது ஸ்கூல்ல தான். உதாரணம் சொல்றேன், நான் ஸ்காலர்ஷிப்புக்கு டீச்சர் கிளாஸ்ல ஸ்கூல்ல படிச்சு கொடுத்து நல்லா கஷ்டப்பட்டு படிச்சு கொடுக்குறா. எங்கேயாவது ஒரு கிழமைக்கு ஒரு நாள் 2 ஹவருக்கு எங்கேயாவது ஒரு கிளாஸுக்கு அனுப்புறாங்க. அந்த கிளாஸ்ல போயிட்டு அந்த டீச்சர் படிச்சு கொடுத்த அந்த பாடத்தை வச்சு போட்டு அந்த பாடத்தை வச்சு என்ன செய்யறதுன்னு சொன்னால், இந்த டீச்சர் தான் படிப்பிச்சு எங்கட பிள்ளைய பாஸ் ஆகினது, அந்த சேர்கிட்ட கிளாஸ் அனுப்பி சுட்டு தான் எங்கட பிள்ளை பாஸ் ஆனது என்ற அந்த முடிவுக்கு நாங்க வரோம். அங்க பெரிய போஸ்டர் அடிச்சு பிள்ளையோட போட்டோவையும் போடுறாரு. இந்த இதுல எங்கட பிள்ளை பாஸ் ஆயிடும், இந்த இன்ஸ்டிடியூட்ல எங்கட பிள்ளை பாஸ் என்றதை போட்ட உடனே அவங்களுக்கு பெரிய சந்தோஷம். ஸ்கூல்ல 24 மணித்தியாலும் டீச்சர்ஸ் வச்சு கஷ்டப்படுறாங்க பிள்ளைகளை. 6 மணித்தியாலும் சொன்னா அவங்க வீட்டுல ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வராங்க. வந்து அந்த பிள்ளைகளை பத்தி இனங்கண்டு அதுக்குரிய கஷ்ட நஷ்டம் எல்லாத்தையும் உணர்ந்து கற்பிக்கிறது ஆசிரியர்கள் தான். இதை நாங்க மறக்கிறோம். படிப்பிக்கிற ஆசிரியர்கள் நாங்க இன்று மறந்து விடுறோம். கொஞ்ச நாளைக்கு 2 நாளைக்கு 3 நாளைக்கு கிளாஸ் செஞ்சுட்டா அந்த டீச்சர் தான் இன்றைக்கு பெரிய மதிப்பான டீச்சராக இன்றைக்கு நாங்க எங்கட சமூகத்திலையும் கணக்கெடுக்கிறது. அதனால முதலாவது நாங்க டீச்சர்ஸ் மதிக்கிறதுக்கு பழக வேணும். பிள்ளைகளுக்கு நாங்க சொல்றது டீச்சர்ஸை மதிக்க வேணும். அது எந்த டீச்சரா இருக்கலாம். இப்ப உங்களுக்கு இன்றைக்கு வாரது உங்களுக்கு எந்த உங்களோட பாடசாலை டீச்சர்ஸ் இல்லாம இருக்கலாம், ஆசிரியர் இல்லாம இருக்கலாம். ஆனா அவர்களும் எங்கே ஒரு பாடசாலையில ஆசிரியர் தொழில் செய்பவர்கள், மாணவர்களுக்கு கற்பிப்பவர்கள். இவர்களுக்குரிய மரியாதை கௌரவத்தை கொடுக்க வேணும். பாடசாலையில வந்த உடனே இது ஸ்கூல் மாதிரி தான், அதை ஞாபகத்தில் வச்சுக்கொள்ள வேணும். பாடசாலையினுடைய சட்டத்திட்டங்கள் ஒழுக்கங்களை மீறி யாரும் நடக்க முடியாது. ஏற்பாட்டு குழு இதை சொல்ல மாட்டாங்க. நாங்க பாடசாலையில் எது வந்தாலும் இதுக்கு நான் தான் பொறுப்பு சொல்ல வேணும். நாளைக்கு இந்த ஸ்கூல்ல இருந்து இந்த டியூஷன் கிளாஸ்ல இப்படி நடந்ததுன்னு சொல்லி நாளைக்கு வெளியில போனால் பத்திரிகைகள்ல டிவியில பெருசா வரும். உங்களுக்கு நீங்க பாக்குறீங்க, சின்ன விடயங்கள் கூட ஸ்கூல் விஷயங்கள் பெருசா போடுறாங்க பேப்பர்கள்ல. அப்படியான ஒரு நிலைமையை நாங்க ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது.